ஆஹா, என்ன இடம், என்ன இடம்! வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய இடமா இருக்கு. வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கு. கொஞ்சங்காலம்தான் அது, இப்போது வாழ்ந்தாலும் கொஞ்சங்காலம்தான். காதல் இருந்தது ஒட்டு உடம்பே, கஷ்டம் மட்டும்தானே தண்ணி உடம்பே. அப்பனு ஆத்தாளு சேராமல் போனா நீதான் பிறக்க முடியுமா? அது இப்போது நீதான் பிறக்க முடியுமா? காதல் இருந்தது ஒட்டு உடம்பே, கஷ்டம் மட்டும்தானே தண்ணி உடம்பே. அப்பனு ஆத்தாளு சீராமல் போனா நீதான் பிறக்க முடியுமா? அது இப்போது நீதான் வளர்க்க முடியுமா? என்னையா என்னமோ ஒரு பாட்டை பாடிட்டு ஏதோ தலைகாலம் இல்லாமல் விளையாண்டுருக்காரு. டான்ஸ் ஆடிட்டு காசு அவரோட காசு தான் நினைக்கிறேன். பேசாமல் அவர்கிட்டயே கொடுத்துட்றேன். என்ன இப்படி டான்ஸ் ஆடுறாரு? இன்னைக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. போய் பேசுவோம். வாழ்க்கையும் கொஞ்சங்காலம்தான் அது, இப்போது வாழ்க்கையும் கொஞ்சங்காலம்தான். என்னடா தம்பி, என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்க? உங்கள் டான்ஸை பார்த்துட்டு என் காலும் கையும் தன்னால் ஆடுது. ஆடுதா? எங்க ஆடுது? உனக்கு என்ன குறை இருக்கு? சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்கள் காசு காசா? காசு கிடக்குற காசு, இன்னைக்கு இல்லாத காசு என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கோ. அதுல ஒரு காசானா? வாழ்க்கை இயற்கைதானா பெருசு. ஓ, ஆனா நீங்க இயற்கை ரசிக்கிறாளா? ஆமா, சரி தானே. ஆனா இந்த இடம்லாம் கொஞ்சம் டெரரா இருக்குது. அது பயங்கரமா கிடக்குது. யானை இருக்குது, புலி இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா அது என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்றது இல்லை. சே, வாழ்ந்தா இப்படிதான் வாழணும். இப்படிதான் வாழ்ந்துட்டு போயிடணும், அதுதான் நல்லது. அப்புறம் இங்க வந்தீங்க? நான் உங்க டான்ஸை பார்த்துட்டு அப்படியே உங்க டான்ஸை பார்த்து நீங்க பேசுறத பார்த்து அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு தோணிருச்சு. என்ன காசு? நீங்க வர வழியில ஒரு 7 ரூபா கீழே இருக்குது. அது என்னோட காசுடா, குழந்தைக்கு பாலும் அங்க வச்சிருந்தடா. இப்பதான் காசுக்கு மதிப்பில்லை. நீங்க அது 7 ரூபா தானே வச்சிருந்த. அது அந்த காசா? அது கொண்டா ஜோப்பு வேற ஓட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான் பெருமையா உங்களை பத்தி பேசினேன். சரி, அது 7 ரூபா தானே இருந்தது. அது வேற உண்டியில கிடைச்ச காசு. உண்டியில கிடைச்ச? ஆமா, உண்டி மேல காசு இல்ல சொல்லி காசை பத்தி பெருமையால ஒண்ணு பேசிட கூடாது. சரியா? அட, ஏதோ கிடைக்கிறதோ ஏதோ குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் தானே. அவ்வளவு பெருமையா பேசிட்டு விழுந்துருச்சா?